ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்ரிடே. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெய்லி நம்ம எல்லோரும் காலையில் எழுந்துக்கும் போது இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், இன்னைக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம். சில பேர் எழுந்தோடனே கடவுள்கிட்ட இதை தான் வேண்டிக்கிட்டும் எழுந்துப்பாங்க. அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க தினமும் காலையில எழுந்துக்கும் போது என்ன நினைச்சிட்டு எழுந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு எழுந்துக்கிறோமா, இது மாதிரி எல்லாம் நமக்கு நடக்குதான்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. ஆனா அந்த நடக்காத சில பேருக்கு கூட இது நடக்கணும்னா நான் சொல்ற இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ, இன்னைக்கு நம்ம ஏதோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த டென்ஷனும் இல்லாம அந்த நாளை நம்ம ஸ்மூத்தா கடந்து வர்றதுக்கு இந்த 3 விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த 3 விஷயம் என்னன்னா, அதுக்கு போறதுக்கு முன்னாடி உடம்பு, மனசு, ஆன்மா இது 3ம் ஒண்ணா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லா, பாசிட்டிவா அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். இது 3ல ஏதாவது ஒண்ணு சரியில்லனா கூட, நம்ம வந்து ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது 3த்தையும் நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ. நான் சொன்ன அந்த 3 விஷயம் இது வந்து ஒரு 3M டெக்னிக்ன்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எம் வந்து மெடிடேஷன். மார்னிங் காலையில எழுந்து நீங்க எப்ப வேணாலும் எழுந்துக்கலாம். 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ, 6 மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ, இல்ல 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்க கூட இருப்பாங்க. நீங்க எப்ப எழுந்தாலும் கண்ண மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து நீங்க மூச்ச விடுங்க. ரொம்ப நேரம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்க இத பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த மெடிடேஷன்லாம் பண்றதுக்கு வராதுன்னா, கண்ண மூடி உங்களுக்கு எந்த கடவுள பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, அந்த மந்திரத்த ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சொன்னீங்கன்னா, அப்போ உங்களோட ஆன்மா வந்து நரிஷ் ஆயிடும். நான் சொன்ன அந்த 3 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மெடிடேஷன் தான். நீங்க இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட ஆன்மாவ நீங்களே நரிஷ் பண்ணும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து மாஸ்டரி. நம்ம நெறைய பேர் வந்து நம்மள பிசினஸ் பண்ணுவாங்க. சில பேர் வேலைக்கு போவாங்க. இதே வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, காலையில ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க டைம் ஒதுக்கி, அந்த கொஞ்ச நேரம் நீங்க டைம் ஒதுக்குறதுல, உங்களோட பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு உட்காந்து ஒரு பிளான் போடுங்க. அதுக்காக நெறைய சர்ச் பண்ணுங்க. நம்மளோட பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1/2 அன் ஹவர் உட்காந்து யோசிங்க. இதே ஜாபுக்கு போறவங்களா இருந்தா, இப்ப இந்த நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போணும். ஆல்ரெடி நம்மளோட வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா, அடுத்தது நீங்க ஒரு மேனேஜரா போணும்னா, மேனேஜரா போறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்கிட்ட நான் என்ன திறமைய வளர்த்துக்கணும்? அப்படின்ட்டு நான் உட்காந்து அந்த 1/2 அன் ஹவர் உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களோட திறமைய வளர்த்துக்கிறதுக்கு அந்த 1/2 அன் ஹவர்ல நீங்க என்ன பிளான் பண்ண முடியும்? நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்க முடியும்னா, அந்த 1/2 அன் ஹவர்ல உட்காந்து கத்துக்கோங்க. அண்ட் 3 ஒன் வந்து மூவ்மெண்ட். நம்மளோட பாடியையும் நம்ம ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும். ஆக்டிவா வச்சுக்கிறதுனா என்னது? ஒரே இடத்துல உட்காராம காலையில எழுந்து வாக்கிங் போறது, எக்ஸர்சைஸ் பண்றது, ஜஸ்ட் சும்மா ஸ்ட்ரெச்சஸ் மாரி பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு உங்க பாடிய நீங்க ஆக்டிவா வச்சுக்கணும். அப்படி நீங்க ஆக்டிவா வச்சுக்கும்போது தான் உங்களோட எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்துரும். நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க மார்னிங். நான் சொன்ன இந்த 3 விஷயத்த அந்த 3M டெக்னிக்க வந்து காலையில நீங்க பண்ணீங்கன்னா, நம்மளோட காலை வேளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும். ரொம்ப குட் வைப்ஸா இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நான் சொன்ன இந்த 3M டெக்னிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? மெடிடேஷன், மாஸ்டரி அண்ட் மூவ்மெண்ட். இந்த 3 விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க காலையில எழுந்து என்ன நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு பாசிட்டிவா இருக்கணும், இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இந்த 3M பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதோட ஒரு சூப்பரான வேலையில உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.